ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் விவோ கிட்ட இருந்து Vivo V25 Pro அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி இவங்களுடைய பேக் சைட் பேனல் தான். கலர் சேஞ்சிங் பேனல் அப்படின்ற மாதிரியான ஒரு யூனிக்கான விஷயத்தை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் OnePlus Nord 2T அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே இருக்குது. அதனால் இன்னைக்கு வீடியோவில் இந்த OnePlus Nord 2T கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்துருவோமே. OnePlus Nord 2Tயா இல்லை Vivo V25 Proவா எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த Vivo V25 Pro ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பேக் செட் பேனல் கலர் சேஞ்சிங்கான பேனல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிட் ஏஜி கிளாஸ் தான் இங்கே பேக் செட் கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கிளாஸ் பாடி நம்ம சன்லைட்லலாம் காட்டும் போது கலர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்காக ப்ளூ கலர் ஃபோன் எல்லோ கலராக மாறிடுமான்லாம் கேட்காதீங்க. லைட்டாக அந்த ப்ளூ கலர் இன்னும் டார்க்காக மாறும். ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த கலரும் பர்மனெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நார்மல் கலருக்கு மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் யூனிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி பேக் சைட் கிளாஸ் பாடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷனில் ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. 8.62 mm திக்னஸ் 190 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இவங்களும் பேக் சைட் கிளாஸ் பாடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட விவோ மாதிரியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 2 கலர் ஆப்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸும் கிட்டத்தட்ட Vivo V25 Pro மாதிரி தான். 8.2 mm திக்னஸ் 190 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 2 ஸ்மார்ட் ஃபோனும் டிசைன் லுக் வைஸ் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கிளாஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா Vivo V25 Proல எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவா அந்த பேக் சைட் பேனல் கலர் சேஞ்சிங்கான பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் சேஞ்சிங்கான பேக் பேனல் வேணும்னு நினைச்சீங்கன்னா Vivo V25 Proக்கு நீங்க போகலாம். அதே மாதிரி மற்றபடி மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2 ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இங்கே Vivo V25 Proல கொஞ்சம் ஆடடாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் 1300 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் Vivo V25 Proக்கான டிஸ்பிளேல இருக்கு. அண்ட் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாகவும் இந்த டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜஸ்லாம் கர்வா இருக்கும். அதுவே OnePlus Nord 2Tல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்கு. பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்றது கிளியரா தெரியல. பட் ஆனால் இதில் கார்னிங் கிளாஸ் 5க்கான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. Vivo என்ன டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே அப்படின்னாலும் ரெஃப்ரெஷ் ரேட் வியூவில் கொஞ்சம் பெட்டரா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு கிடைக்குது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேவாகவும் நமக்கு இருக்குது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்கும், கர்வ்டு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Vivo V25 போகலாம். அதே மாதிரி இதுல 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஆடட் அட்வான்டேஜா கண்டிப்பா Vivo V25 Proக்கு இருக்கு. அதே சமயம் OnePlus Nord 2T 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கு. இதை 120 ஹெர்ட்ஸா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா இருந்திருக்கும். மற்றபடி டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி எல்லாம் பெருசா 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டுமே AMOLED அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு கிளாரிட்டியான குவாலிட்டியான டிஸ்பிளேவா 2 ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேவும் இருக்கும். அடுத்து மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே Vivo V25 Proல 4830 mAh பேட்டரி 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus Nord 2Tல 4500 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே OnePlusல பெட்டரா இருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி விவோல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் இது ரெண்டுமே நமக்கு ரியல் டைம்ல பெரிய லெவலில் வித்தியாசத்தை கொடுக்காது. OnePlus Nord 2Tல 80 வாட்ஸ்க்கான பெட்டரான சார்ஜிங் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபாஸ்டான சார்ஜர் கண்டிப்பாக இங்கே OnePlus Nord 2Tல தான் நமக்கு இருக்கு. அதுவே மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே எந்த வித்தியாசமே இல்லை. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு Dimensity 1300 அப்படின்ற இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான ஒரு சிப்செட்டோட தான் வருது. ரெண்டுத்துலையுமே நமக்கு 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இருக்குது. ரெண்டுமே LPDDR4Xக்கான RAM டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரியான ஃபீச்சரோட தான் நமக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்திருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நமக்கு பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. அண்ட் அதே சமயம் Dimensity 1300 எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு
ஒரு சிப்செட் தான் இந்த சிப்செட். கேமிங் மல்டி டாஸ்கிங்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். நல்ல பெர்ஃபார்மன்ஸாக மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டும் இருக்குது. அந்த வகையில் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த சிப்செட்டை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கேமரான்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைமரி கேமராவில் மட்டும்தான் வித்தியாசம். Vivo V25 Pro 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.89 அப்பேச்சர் வேல்யூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே OnePlus Nord 2T பார்த்தோம்னா இங்கே 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட Sony IMX766 அப்படின்ற ஒரு சென்சாரோட OnePlus கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இருக்கு. அண்ட் 4K 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்க ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் 30 fps தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல Vivo இந்த செல்ஃபி கேமரால ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா Sony IMX675 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி கேமராவுடைய ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் நாம இப்போதைக்கு சொல்லிட முடியாது இந்த ஃபீச்சரை வச்சு மட்டுமே. பட் ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord 2T என்ன சென்சார் அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் சென்சாரும் ரொம்பவே நல்ல சென்சார் OnePlus Nord 2T யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இங்கே இந்த கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord 2T பெஸ்ட்டாக இருக்கு. பட் கண்டிப்பாக Vivo V25 Pro உடைய உங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷனும் நல்லாவே இருக்கும். Vivo எப்பவுமே கேமரா சைடில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே பண்ணுவாங்க. அந்த வகையில் Vivo V25 Proலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்மளால எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் கேமரா பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னாலும் இங்கே கேமராவுடைய ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord 2T கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கு. மற்றபடி இந்த மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே காமனாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. Android 12 தான் ரன் ஆகுது. UI மட்டும் இங்கே Vivo நமக்கு FunTouch OS 12 ரன் ஆகுது. அண்ட் OnePlus Oxygen OS ரன் ஆகுது. இதுதான் வித்தியாசம். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் இங்கே ஒரு மெயினான வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலாக ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Vivo V25 Pro இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்கா 36,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12+256GB வேரியன்ட்டுக்கு 40,000 அப்படின்ற மாதிரியான பிரைசிங் Vivo செட் பண்ணியிருக்காங்க. அதுவே OnePlus Nord 2T பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த 8+128GB பேஸ் வேரியன்ட்டை 29,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்றாங்க. அண்ட் 12GB வேரியன்ட்டை 34,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே Vivo விட OnePlus Nord 2T நமக்கு ஒரு 7,000 ரூபாய் கம்மியான பட்ஜெட்டுக்கே மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் Vivo V25 Proக்கும் OnePlus Nord 2Tக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் பெட்டரா இங்க Vivoல இருக்கு. பட் அதை காம்பன்சேட் பண்ற விதமா OnePlusல இங்க பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி Vivo V25 Proல ஒரு ஸ்பெஷல் அட்ராக்டிவ் ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த பேக் சைட் பேனல் கலர் சேஞ்சிங் பேனல் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ஆடடா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குது தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சராகவே இருக்கு. ஸோ இந்த கலர் சேஞ்சிங்கான பேனல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து Vivo V25 Proக்கு நீங்க போகலாம். மற்றபடி அந்த கலர் சேஞ்சிங் பேனல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, ஃபீச்சர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா OnePlus Nord 2T இதை விட 7,000 ரூபாய் கம்மியான பட்ஜெட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Vivo V25 Pro இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகேவா இல்லை ஓவர் ப்ரைஸிங்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.